ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம எதிர்நீச்சலில் குணசேகரனுக்கு நம்ம எப்படி ஜீவானந்தம் ஆப்பு அடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஜீவானந்தமும் எவ்வளோ நாளோ தன் மனைவி செத்தப்போ கூட நம்ம ஜீவானந்தம் இவ்வளோ கோவப்படலை. ஆனால் இப்போ பார்க்கவியோட அப்பாவை குணசேகரன் கொன்னதுனால ஜீவானந்தம் இதுக்கு மேலே இந்தமாரி ஜீவன்கள்லாம் இந்த உயிரில் இருக்கவே கூடாது இந்த மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது குணசேகரனை ஆள் வச்சு தூக்குறாங்க. ஏன்னா கண்ணு முன்னாடி பார்க்கவியோட அப்பாவையும் பார்க்கவையும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயத்த பண்ணானுங்க அவனுங்க. அது எல்லாத்தையும் பார்த்த ஜீவானந்தத்துக்கு மனசு ஆறவே இல்லை. இதை இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பாக சரிப்பட்டு வராது, நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜீவானந்தம் குணசேகரனை ஆள் வச்சு தூக்கி அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குணசேகரன் அதுக்கு முன்னாடியே ஜீவானந்தத்தை கொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் குணசேகரன் என்ன பண்ணுறாருன்னா ஜீவானந்தத்தோட புள்ளையும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார். இவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. குணசேகரன் இவ்வளோ கேவலமான ஜென்மம் தான் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரனுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயில் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜீவானந்தம் இருந்துக்கிட்டு இல்லை இந்த ஆள் ஜெயிலுக்கு போயிட்டு திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக சிறைச்சாலை இவருக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்காது, நான் ஒரு நல்ல பாடத்தை புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் என்ன பண்ணுறாருனா இப்போ குணசேகரனை ஆள் வச்சு கடத்துறதுக்கு பிளான் போட்டாங்க. இந்த பிளானை எல்லாத்தையுமே ஜனனிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஏன்னா ஈஸ்வரி என்னதான் இருந்தாலும் புருஷனாச்சுல, அதனால் அவங்கக்கிட்ட சொல்லாமல் ஜனனிக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே குணசேகரன் உயிரோடவே இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு உயிரை கொல்றதுக்கு நமக்கெல்லாம் எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. ஆனால் அவர் எப்போ அந்த அருகதையை எடுத்துக்கிட்டாரோ இதுக்கு மேலே அவருக்கு உயிர் வாழ்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜனனியும் தயவு செஞ்சு அதை பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க எல்லாருமே. குணசேகரன் இதுக்கு மேலேயும் சும்மா இருக்கவே மாட்டார், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இப்போவே இவ்வளோ பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக நமக்கு தான் பின்னாடி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குணசேகரனை கடத்துவோம், அதுக்கப்புறம் கதிரை கடத்துவோம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா கதிரும் மிகப்பெரிய ஒரு குணசேகரனோட இரண்டாவது பாதி தான் கதிரும், அதனால் கதிரையும் கடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா கதிர் ஒரு மோசமான மிருகம், கூட இருக்கிறவங்களே கொலை பண்ண அவங்க அண்ணன் கொலை பண்ண சொன்னாலும் கொலை பண்ணிவிடுவான். அதனால் கதிரையும் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாரு. இதற்கிடையில் ஜீவானந்தம் நம்ம ஈஸ்வரியை பயங்கரமாக திட்டுறாரு. இதனால் வரைக்கும் ஜீவானந்தம் ஈஸ்வரியை இவ்வளோ அசிங்கமாக திட்டினதே இல்லை. ஆனால் இப்போ அந்தளவுக்கு அசிங்கமாக திட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்வரி சொன்னதுனால தானே இப்போது தர்ஷனை கூப்பிட்டு வந்தாங்க. தர்ஷனை கூப்பிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுல்ல. இதனால் நம்ம ஜீவானந்தத்துக்கும் ஏங்க ஈஸ்வரி நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு தான் உங்கள் புருஷனை பற்றி நல்லா தெரியும்ல, அப்படி இருந்தும் நீங்கள் எப்படி அவர் போட்ட நாடகத்தெல்லாம் நம்பி இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு சுத்தமாக ஈஸ்வரி கிட்ட பதிலே இல்லை. ஏன்னா எனக்கு இதுக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் ஏதோ நம்பி இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குணசேகரனுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தாங்க, எப்படியாச்சும் ஜீவானந்தத்தை அடுத்தபடியாக கொல்லணும் அப்படின்ற மாதிரி தீவிரமாக முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவும் பண்ணிட்டாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் இப்படியே விட்டு வச்சா சரிவரான்னு சொல்லிட்டு நம்ம ஜீவானந்தம் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாரு. ஏன்னா ஜீவானந்தம் நடந்துக்கிறது உண்மையிலுமே கரெக்டு தாங்க. ஏன்னா ஜீவானந்தம் ரொம்ப அடிப்பட்டார், 2 உயிர் சாவுறத கண் எதிர்க்க பார்த்துருக்காரு நம்ம ஜீவானந்தம். அதனால் இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நான் தக்க தண்டனை வாங்கி கொடுப்பேன் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம ஈஸ்வரி ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாங்க. என்னடா இது, இப்படி ஒரு பாவத்தை நம்ம பண்ணிட்டோமே, நம்மளால் இப்படி ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் ஈஸ்வரிக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிய வருது. இதுக்கு மேலே என்ன ஆனாலும் சரி குணசேகரனை விட்டு ஃபேமிலியை எந்த காரணத்துக்காகவும் நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா குணசேகரன் இவ்வளோ
இப்படிப்பட்ட மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானே எல்லாருக்குமே தெரியுது. அதனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே வந்து தண்டனை கிடைக்கணும். நான் வந்துட்டு மரண தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து ஏற்றுக்கிற சூழ்நிலையிலையும் அவங்களும் இல்லை. ஏன்னா வந்து இதுக்கு மேலே மரண தண்டனை அதெல்லாம் எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக முடிவுக்கு வர்றாங்க நம்ம ஈஸ்வரி. முடிவுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி தான் இதுக்கு மேலே இவங்க வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் வந்துட்டு என்ன மட்டும் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிய வருது. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பிள்ளைங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும். எதுக்காகவும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம பிள்ளைங்கள விட்டு விடவே கூடாது. ஏன்னா இப்போ தர்ஷனுக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் கல்யாணம்னு சொன்னதுனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க நம்ம ஈஸ்வரி. கண்டிப்பாக வந்துட்டு குணசேகரனை கொன்னுட்டு தான் நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி பல சபதங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம ஜீவானந்தத்துக்கும் ஈஸ்வரிக்கும் இருந்த பாண்டிங் வந்து அப்படியே வந்து கட்டாகி போயிடுச்சு. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம ஈஸ்வரிக்கும் ஜீவானந்தத்துக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. ஆனால் இப்போது இந்த பார்கவியோட அப்பா செத்து போனதுனால இந்த பாண்டிங்கே வந்து விட்டு போயிடுச்சு. ஏன்னா ஈஸ்வரி சொன்ன ஒரு காரணத்தினால தானே இப்போது குணசேகரன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணார். ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே, தன்னோட புருஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும் தானே, ஏன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஜீவானந்தம் வந்து ஈஸ்வரிக்கிட்ட பேசாமல் இருக்காங்க. இதனால் 4 பெண்களுமே மனசு உடஞ்சி போகிறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒன்றுமே புரியவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவானந்தம் மட்டும் தெளிவான முடிவில் இருக்கார். குணசேகரனை விட்டு எந்த ஆம்பளைங்களுமே வந்துட்டு உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. இதனால தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா என்ன ஆனாலும் சரி, சிறைக்கு சென்று வந்த பிறகு கூட திருந்தாதவர் கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஜெயிலுக்கு போனால் திருந்தவே மாட்டார். அவரை எப்படியாச்சும் வந்து நம்ம கொன்னே ஆகணும். இல்லை ஏதோ ஒரு தண்டனை வந்து நல்லபடியாக நம்ம அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் பல உயிர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால தான் நம்ம ஜீவானந்தம் எப்படியாச்சும் இவனை கொன்று ஆகணும் அப்படின்ற மாதிரி தீவிரமாக முயற்சி எடுக்கிறாரு. இதனால் பல பிரச்சனைகள் வந்து வெடிக்குது. அதில் ஒன்று தான் என்னென்னா ஈஸ்வரி இப்போ ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுட்ருக்காங்க. என்னால் தான் எல்லாமே போயிடுச்சு, நான் இதுக்கு மேலே நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நான் சாக போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஈஸ்வரி ரொம்பவே மனதளவில் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நான் இதுக்கு மேலே உயிரோடே இல்லை, நான் போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கக்கூடாது. அப்படியே நடந்துச்சுன்னா கூட குணசேகரனை செத்து அவன் பணத்தில் தான் நான் வந்து நடத்தணும். இதுக்கு மேலே புருஷனாச்சும் வேறு எவனாச்சும் இப்படி ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒருத்தவன் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க நம்ம ஈஸ்வரி. அது மட்டும் இல்லாமல் குணசேகரனில் நம்மளே கொன்னுடலாம் அப்படின்னும் நம்ம நினைக்கிறாங்க ஈஸ்வரி. ஏன்னா குணசேகரன் இவ்வளோ கொடூரமான செயல் பண்ணிட்டார்ல, அதனால் இதுக்கு மேலே அவன்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிய வருது. ஜனனி சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் எதுக்காகவும் வந்து ஃபீல் பண்ணாதீங்கக்கா, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னென்னா என்னானாலும் சரி, இதுக்கு மேலே குணசேகரனை நம்புறதா இல்லை, நம்ப போகிறதாவும் இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பல விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு